நிச்சயமாக நீங்கள் பகிர்ந்த அந்த உக்கிரமான நரகத்தின் வாயில் உருவகப்படத்தையும் அதன் பின்னணியில் உள்ள இஸ்லாமிய தத்துவங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒரு விரிவான விளக்கத்தை இங்கே வழங்குகிறேன். ரமலான், நரகத்தின் கதவுகள் மூடப்படும் அருளின் மாதம். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி நரகம், ஜஹன்னம் என்பது இறைவனை நிராகரிப்பவர்களுக்கும் வழிகேட்டில் சென்றவர்களுக்கும் உரிய இடமாகும். இது கடுமையான நெருப்பாலும் தீராத வேதனையாலும் விவரிக்கப்படுகிறது. இருப்பினும் புனித ரமலான் மாதம் வரும்போது இறைவனின் எல்லையற்ற கருணையால் இந்த நிலப்பரப்பில் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்கிறது. 1. ரமலானின் தனிச்சிறப்பு மற்றும் நபிமொழி. ரமலான் என்பது ஆன்மீக புரட்சிக்கான காலம். புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் ரமலான் மாதம் பிறந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் அகல திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் முழுமையாக மூடப்படுகின்றன, தீமைக்கு தோன்றும் ஷைத்தான்கள் சங்கிலியால் பிணைக்கப்படுகின்றனர். 2. நரகத்தின் கதவுகள் ஏன் பூட்டப்படுகின்றன? நீங்கள் அனுப்பிய படத்தில் உள்ளது போல நரகத்தின் கதவுகள் பெரிய சங்கிலிகளாலும் பூட்டுகளாலும் அடைக்கப்படுவது என்பது அல்லாஹ்வின் ரஹ்மத், கருணை பொங்குவதை குறிக்கிறது. மனிதர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி நற்செயல்களில் அமல்கள் ஈடுபட இது ஒரு பொன்னான வாய்ப்பு. நரகம் பூட்டப்பட்டிருக்கும் இந்த சூழல் ஒரு மனிதன் நரக நெருப்பிலிருந்து தப்பித்து சொர்க்கத்தை நோக்கி நகர இறைவன் தரும் சலுகையாகும். 3. ஷைத்தானின் கட்டுப்பாடும் மனித மனமும். பெரிய ஷைத்தான்கள் சங்கிலியால் பிணைக்கப்படுவதால் தீய எண்ணங்களுக்கான வெளிப்புற தூண்டுதல்கள் பலவீனமடைகின்றன. இருப்பினும் மனிதனின் உள்மன ஆசைகள், நப்ஸ் காரணமாக சில பாவங்கள் நிகழலாம். எனவே நரகம் மூடப்பட்டிருக்கும் இந்த மாதத்தில் தௌபா, மன்னிப்பு தேடி நம் மனதை சுத்தப்படுத்துவது அவசியமாகும். 4. எச்சரிக்கையும் விடுதலையும். நரகத்தின் தண்டனைகள் மிக கடுமையானவை. நரகவாசிகள் தாகத்திற்காக கஸ்ஸாக், அசுத்தமான நீர் போன்றவற்றை அருந்தும் நிலை ஏற்படும் என்று குர்ஆனும் நபிமொழிகளும் எச்சரிக்கின்றன. குறிப்பாக மனிதர்கள் செய்யும் சிறு தவறுகள் கூட நரகிற்கு இட்டுச் செல்லும் என்பதால் ரமலான் மாதத்தில் நரகத்திலிருந்து விடுதலை பெற இட்குன் மினன்னார் பிரார்த்தனை செய்வது மிக முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால், ரமலான் என்பது நரகத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க இறைவன் தரும் ஒரு மாபெரும் வாய்ப்பாகும். இந்த அருட்கொடையை பயன்படுத்தி நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த தகவல்களை தொகுத்து வழங்கியவர் SAK முசப்பிஹு.